பாருங்கப்பா, கருவேப்பிலை சட்னி வைக்கிறோம். தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி வைக்க போகிறோம். பாருங்கள், கருவேப்பிலை சட்னிக்கு பாருங்கள், ஒரு 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 கைப்பிடி, நல்ல பெரிய கைப்பிடி ஒரு கருவேப்பிலை வச்சுருக்கோம். இந்த நெல்லிக்காய் வச்சுருக்கோம், இஞ்சி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், பூண்டு வச்சுருக்கோம், தேங்காய் வச்சுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலையை ஒரு எண்ணெய் சட்டியில் வதக்கிடுவோமே. ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டால் எண்ணெயெல்லாம் போடல, சும்மா தான் போட்டுறோம். லைட்டாக ஒரு வதக்கிடுவோம் கருவேப்பிலையை. ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். எண்ணெயெல்லாம் போடல, வெறும் எண்ணெய் சட்டியில் சும்மா போட்டுட்டோம். லைட்டாக சூடு ஏறிச்சு, லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் வெறும் எண்ணெய் சட்டியில் தான் சும்மா போட்டிருக்கோம். லைட்டாக வதங்கினா போதும். அதில் உள்ள கிருமியெல்லாம் செத்துரும், அதனால தான் வதக்கி செய்கிறோம். ஆறிக்கிட்டு இருக்குது பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம். சட்னி தேவையான உப்பும் போட்டுக்கிட்டோம். இது இப்படியே ஆறிக்கிட்டு இருக்குது. அடுத்து தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை ஒரு ஜாரில் போட்டுருவோமே. தேங்காய் பாருங்கள், ஒரு மிக்சி ஜாரில் சும்மா போட்டிருக்கோம், உடச்சிட்டோம். இப்போ இந்த எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருவோமே. எல்லாமே இதில் போட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். பாருங்கள், கருவேப்பிலை சட்னி சூப்பர். இந்த சட்னி எதுவும் செஞ்சுருக்கேன்னா மெதுவடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காண்டி சட்னி செஞ்சுருக்கேன். அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறையா வச்சு நெல்லிக்காய் வச்சு செஞ்சுருக்கோம். பாருங்கள், இந்த சட்னி சூப்பராக இருக்குது. மெதுவடை செஞ்சு தொட்டு சாப்பிட்றதுக்காண்டி தேங்காய் சட்னி போது கருவேப்பிலை சட்னி வச்சு மெதுவடை தொட்டு சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்கோம். அருமையாக இருக்குது பாருங்கள், சட்னி சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க ரொம்பவும் நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தாளித்து சாப்பிட்லாம், தாளிக்காமல் சாப்பிட்லாம். இப்போ நான் தாளிக்காமல் தான் குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன். தாளித்து உங்களுக்கு நீங்கள் தாளித்து சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா அருமையான சட்னி பாருங்கப்பா. மெதுவடைக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிட போகிறோம். இனிமேல் தான் மெதுவடை செய்ய போகிறேன். பாருங்கள், அருமையான சட்னி. இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது. இப்போ கருவேப்பிலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரொம்ப நல்லது கருவேப்பிலை, உடம்புக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. லைட்டாக வதக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. தமிழ் வணக்கம்.